கிறிஸ்பியான தோசைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் காரசாரமா கடலைக்காய் சட்னி எப்படி ஈஸியா சிம்பிளா செய்யலாம்ன்றது பார்க்கலாமா வாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த எண்ணெயில நம்ம வறுத்த கடலைக்காங்க லைட்டா போட்டு எண்ணெயில வறுக்க போறோம். இப்ப வரமிளகா போட்டுக்கிறோம். காரத்துக்கு கேட்கிறோம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் கொத்தமல்லி வறுத்ததெல்லாம் தனியா எடுத்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கிறோம். ஏன்னா இதே எண்ணெயில தான் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வணக்கிறோம். அதே எண்ணெயில நம்ம இப்ப வெங்காயம் போடுறோம். இப்ப இது கூட பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வணக்கி விட்டுறணும். ஃபுல் கிளாஸ் கன்சிஸ்டன்சி. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். பசங்க எல்லாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, குட்டீஸ்க்கெல்லாம். ஏன்னா எங்க வீட்டுல அப்படிதான், இந்த சட்னி அரைச்சினாலே திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருப்பாங்க. கொஞ்சம் இழுத்துக்கிட்ட மாதிரி இருக்குல்ல, ஆனா நான் உப்பு போட போறேன். இப்ப இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எடுத்தோம்னா நல்ல தக்காளி வந்து மேஷா இருக்கும். ஸோ ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு அரைக்கிறது. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சல் எல்லாத்தையும் சேர்த்து நம்மளோட சட்னி ரெடி.